வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்துள்ள வருகிறேன். இது சிறிய குறிப்பாக இருந்தாலும் மிகவும் முக்கியமான குறிப்பு. இதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம். இதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருவர் நாம் வாழ்வு எப்படி இருக்கும், நமது வாழ்வில் நாம் எந்த நிலையில் இருப்போம், முன்னேறுவோமா, பின்தங்குவோமா, புகழ் பெறுவோமா, இல்லை இகழ்வு அடைவோமா, வாழ்க்கையில் பெருமை கொள்வோமா, கௌரவமாக இருப்போமா, 10 பேர்த்துக்கு நல்லதை செய்வோமா, இல்லது 10 பேர் குறை கூறக்கூடிய அளவுக்கு உருவாகுவோமா என்பதையெல்லாம் காண்பதற்கு மிக மிக எளிய வழி இருக்கிறது. அதை நாம் இப்பொழுது பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரும் என்ன கிழமை பிறக்கிறோம் என பார்க்க வேண்டும். அதாவது திங்கட்கிழமை நாம் பிறந்தோம் என்றால் சந்திர பகவான் ஜாதகத்திலே நல்ல வலுவாக இருக்க வேண்டும். அப்படி வலுவாக இருந்தால் சில கஷ்டங்கள் நாம் பட்டாலும் வாழ்வில் முடிவில் 10 பேருக்கு பிரயோசனமாக நல்லது செய்துவிட்டு நம் வாழ்க்கையும் பிரயோசனமாக இருக்கும் அதற்கு உயர்வடைந்து விடுவோம். செவ்வாய்க்கிழமை பிறந்தோம் என்றால் செவ்வாய் என்பது செவ்வாய் பகவானுக்குரிய நாள். செவ்வாய் பகவான் ஜாதகத்திலே வலுவாக இருந்தால் நீங்கள் 1000 கஷ்டங்கள் பட்டாலும் இறுதியிலே வாழ்விலே முன்னேறி விடுவீர்கள். 10 பேருக்கு உதவிகள் செய்வீர்கள். 10 பேர் உங்களை போற்றக்கூடிய அளவிற்கு வாழ்வீர்கள். 10 பேர் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தியிருப்பீர்கள். இல்லை, நீங்கள் புதன்கிழமை பிறந்தீர்கள் என்றால் புதன் பகவானுக்கு உகந்த நாள். இந்த புதன் பகவான் ஜாதகத்திலே வலுவாக இருந்தால் நீங்கள் வாழ்வில் முன்னேற்றம் கொள்வீர்கள். 10 பேருக்கு நல்ல காரியங்கள் செய்திருப்பீர்கள். உங்களால் 10 பேர் பயனடைந்திருப்பார்கள். 10 பேர் உங்களுடைய வாழ்க்கையை பெருமிதமாக நினைப்பார்கள், போற்றுவார்கள், புகழ்வார்கள், உங்களை மதிப்பார்கள். அந்த அளவிற்கு ஒரு பிரயோஜனமாக வாழ்ந்திருக்கிறீர்கள். அதை நீங்கள் வியாழக்கிழமை பிறந்திருக்கிறீர்கள் என்றால் குரு பகவானுக்கு உகந்த நாள். இந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்திலே வலுவாக இருந்தால் நீங்கள் செல்வம், செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்வீர்கள். உங்களால் 10 பேர் பயனடைவார்கள். ஒரு 100 பேர் போற்றி புகழ்வார்கள். உங்களை நல்லவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் வாழ்ந்து முடித்து விடுவீர்கள். அது சனி பகவான், சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் வெள்ளிக்கிழமை பிறந்தீர்கள் என்றால் சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் சீரும் சிறப்புமாக உங்கள் வாழ்க்கை இருக்கும். உங்களால் 10 பேர் பயன் அடையக்கூடிய அளவுக்கு நீங்கள் பேர் புகழ் அடையக்கூடிய அளவுக்கு வாழ்வீர்கள். அதே சனிக்கிழமை பிறந்தீர்கள் என்றால் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வலுவாக இருந்தால் நீங்கள் உழைப்பு, பெயர், புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் பெற்று உங்களுக்கென்று ஒரு கௌரவம், அந்தஸ்து, ஒரு 10 பேராவது மதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தரமான மனிதராக வாழ்ந்து முடித்திருப்பீர்கள். அதே இது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தீர்கள் என்றால் சூரிய பகவானுக்கு தான் நாள். இந்த ஜாதகத்தில் சூரிய பகவான் ஆட்சியாகவோ, உச்சமாகவோ, கேந்திரத்திலோ, திரிகோணத்திலோ, லாபஸ்தானத்திலோ, பெரும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலோ இருந்து நல்ல சிறந்த முறையில் இருந்தால் பெயர், புகழ், அந்தஸ்து, அரசு வேலைகள், அரசு அதிகாரங்கள், அரசியல் தன்மைகள், அரசியல் புகழ் என இருக்கும். உங்களை ஒரு நாடே போற்றக்கூடிய அளவுக்கு, ஊரே போற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெயர், புகழ் அடைவீர்கள். அதனால் உங்கள் ஜாதகத்தில் கிரகம் எப்படி இருக்கிறது, நீங்கள் எப்பொழுது பிறந்தீர்கள் என்பதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.